கல்யாணம் முடிஞ்ச உடனே லேடிஸ் மோஸ்ட் அவங்க ஆதார் கார்டுல இருக்க அட்ரஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டோட அட்ரஸ்க்கு மாத்திடுவாங்க. அப்ப ஒரு கேள்வி வருது, நான் இப்ப எங்க சொந்த ஊருக்கு போறேன், அங்க போய் நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இப்ப எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல எந்த குழப்பமுமே கிடையாது. ஒரு ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ ஒரு இடத்துல இருந்துச்சுனாவே போதும், அந்த அட்ரஸை வச்சு நீங்க இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்ப உங்க ஆதார் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்திருக்கீங்க, கடலூர் மாவட்டத்திலயோ கன்னியாகுமரி மாவட்டத்திலயோ எடுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு டெல்லியில ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இல்ல மும்பைல வேலை கிடைச்சிருக்கு. நான் இப்ப வந்து என் அட்ரஸ் ப்ரூஃப் என் ஆதாரையும் அந்த ஊருக்கு மாத்தணுமா அப்படின்னா இல்ல. உங்களோட சொந்த ஊர் இதுதான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான். பேங்க்குக்கு தேவை பெர்மனன்ட் அட்ரஸ் தான். சோ ஆதார்ல நீங்க தமிழ்நாடா இருந்தாலும் சரி, நீங்க கேரளாவா இருந்தாலும் சரி, நீங்க மும்பைக்கு போறப்போ உங்க ஆதாரை கொடுத்து உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேங்க் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அது இதெல்லாம் காட்டிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் கேட்கறது கிடையாது. ஒன்ஸ் ஆதார் இஸ் தேர், ஆதார் இருந்தாலே போதும், அந்த அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸா ட்ரீட் பண்ணி இந்தியால எங்க வேணா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அட்ரஸ் திருப்பி திருப்பி மாத்தணும்னு அவசியம் இல்லை.